நான் இன்ஸ்பெக்டரா வரல, உனக்கு எமனா வந்திருக்கேன். தோபார், இன்னும் ஒரு வாரத்துக்கு உன் தம்பி வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. மேரி வந்தா அவனை பார்க்கறதுக்கு நீ சுடுகாட்டுக்கு தான் வரணும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், என் மக பிரியாவோட நிச்சயார்த்தத்தை எதிர்பாராத விதமா சீக்கிரமா நடத்த வேண்டியதா போச்சு. அதனால எல்லாரையும் கூப்பிட முடியல. குறிப்பிட்ட சில ஃப்ரெண்ட்ஸை மட்டும் இன்வைட் பண்ணிருக்கேன். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் என் நன்றி. மணமகன் அமெரிக்காவில் இருக்கிற என்னுடைய பால்ய நண்பர், என் பிசினஸ் பார்ட்னர் மிஸ்டர் ராஜேஷோட ஒன்லி சன், என் வருங்கால மாப்பிள்ளை, சன் இன் லா மிஸ்டர் விக்ரம். ஹலோ. ஹாய். ஹலோ. நாங்க விக்கின்னு செல்லமா கூப்பிடுவோம். வாட் அங்கிள், பேசிக்கிட்டே இருக்கீங்க. வேர் இஸ் மை பிரைட்? வந்துருவா. விக்கி, பிரியா உன் வருங்கால மனைவி. ஹாய் பிரியா. வாட் ஹேப்பன்? ஹே, டேக் இட் ஈஸி. ஒருத்தனை லவ் பண்றது, ஒருத்தனை கட்டிக்கிறது, இதெல்லாம் சகஜம். Forget everything. நாம புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப நான் யாரு, என்னால என்ன செய்ய முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டியா? இது உனக்கு முதல் தோல்வி. ரகுநாத், காலம் மாறும்போது இன்றைய தோல்வி நாளைக்கு வெற்றியா மாறலாம். மாறலாம் இல்ல, மாற்றி காட்ட. டேய், ஃபைனலா கேக்குறேன், இப்ப சாப்பிட போறியா இல்லையா? சாப்பிட முடியாது முடியாது முடியாது. டேய், ஆளுக்கு ஒரு தட்டு எடுத்துங்கடா. கெட் அப். அபௌட் டர்ன். டேய், அந்த பக்கம்டா. மார்ச். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். ஏண்டா நான் சாப்பிடுனா உங்களுக்கு என்னடா? டேய் சொல்லுங்கடா. நட்பு என்பது சூரியனுக்கும் சூரியகாந்திக்கும் உள்ள தொடர்பு மாதிரி. நீ உதித்தால் அன்றி நாங்கள் வளர மாட்டோம். டேய், நீ சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீ அழுதா நாங்க அழுவோம், நீ பட்டி கிடந்தா நாங்களும் பட்டி கிடப்போம்டா. நீ லவ் பண்ற பொண்ண நாங்க ஒண்ணு லவ் பண்ணிட மாட்டோம். சும்மாறா. டேய் விஜய், உன் வயிறு பசியால காயிறப்போ எங்க வயிறை ஜாலியா நிரப்பிக்கிறதுக்கு நாங்க ஒண்ணும் அந்நியர் இல்லடா, உன் ஃப்ரெண்ட்ஸ்டா. அதை நீ ஞாபகத்துல வச்சுக்கோ. நினைச்சா உயிரோட இருப்பேன், நினைச்சா உயிரை விட்டுடுவேங்கிற. ஏன்னா இப்ப நீ வளர்ந்துட்டு எல்லாம் ஊழிச்சிட்டு அம்மா. என் நிலைமை யார் நினைச்சு பாக்குறா? அம்மா, என்ன என்னப்பா செய்ய சொல்ற? விஜய பார்க்காம என்னால சாப்பிட முடியலையே. விக்கி, நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். உடனடியா நம்ம பிரியாவை கூட்டிட்டு அமெரிக்காவுக்கு போறோம். அங்க உனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் திரும்பி வந்துடுறேன். குட் ஐடியா அங்கிள். வணக்கம் பிரின்சிபல் சார். அங்கிள் அங்கிள், பிரியாவோட மம்மி அங்கிள். பிரியா எப்படி இருக்கா ஆண்டி? இது வரைக்கும் உயிரோட தான் இருக்கா. நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரியாவோட அப்பா அவளை அமெரிக்கா கூட்டிட்டு போய் அங்கேயே அவளுக்கும் விக்கிக்கும் கல்யாணம் பண்ணதை ஏற்பாடு பண்ணிருக்காரு. பிரியா வீட்டை விட்டு வெளியே வர முடியாதபடி வீட்டை சுத்தி பலமான காவல் வேற போட்டிருக்காரு. ஐயா, என் பிரியாவுக்கு உயிர் பிச்சை கேட்டு வந்திருக்கேன். இந்த சமுதாயத்துல மனைவி என்கிறவ
கணவன் என்ன பண்ணாலும் அது தாங்கிக்கிட்டு அடிமையா கிடக்குறங்கிறதா அதான் எங்க தலையெழுத்து. ஆனா ஒரு தாயால தம் மக அணுவணுவா சாகிறத எப்படிங்க பாத்துட்டு இருக்க முடியும்? அதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அவளை வளர்த்தேன்? ஐயா ஐயா, நான் உங்களை மலையா நம்பி வந்திருக்கேன். நீங்க மனசு வச்சா எப்படியாவது அவளை காப்பாத்த முடியும். என் மகளை காப்பாத்துங்க ஐயா, என் மக உயிரை காப்பாத்துங்க ஐயா. ஐயா, இந்த தம்பிக்கு அவளை கட்டி வச்சு அவங்கள வாழ வைங்க ஐயா, வாழ வைங்க. டேய், என்னடா இது? அங்கிள், பிரியாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? நோ, இம்பாசிபிள். வாழ்க்கையில நான் செஞ்ச ஒரு தப்ப மறுபடியும் சத்தியமா செய்ய மாட்டேன்டா. அங்கிள், இதுக்கு என்ன அர்த்தம்? எஸ், எத்தனையோ தடவை நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா என்ன பத்தி. சொல்றேன்டா, சொல்றேன். திருச்சியில நானு, என் ஒய்ஃப், என் பையன் சந்தோஷமா இருந்துட்டு இருந்தோம். ஒரு ஸ்டேஜ்ல என் பையன் தெரியாதனமா ஒரு பணக்கார பொண்ணை காதலிச்சிட்டான். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே பொண்ணுடைய அப்பன் குறுக்க வந்துட்டான். பெரிய பணக்கார இடத்துல அந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணிட்டான். இப்ப வந்து போறாங்களே கமலாமா, அதே மாதிரி அந்த பொண்ணு பெத்த அம்மா கூட என்கிட்ட வந்து கெஞ்சினாங்க, கதறினாங்க, அழுதாங்க, புலம்பி தீர்த்துட்டாங்க. ஆனா என் பதவி, என் படிப்பு, என் அந்தஸ்து, ஒரு காலேஜுக்கே பிரின்சிபால் அப்படிங்கிற ஹோதா கேவலம் ஒரு காதலுக்காக ஒரு பணக்காரர்கிட்ட போய் கெஞ்சுறது கௌரவ குறைச்சல்னு நினைச்சு லேசா விட்டுட்டேன். அதனுடைய விளைவு பிரியப்பட்ட பையன் கிடைக்கலன்னு அந்த பொண்ணு விஷம் குடிச்சிட்டா. இஷ்டப்பட்ட பொண்ணு கிடைக்கலன்னு என் பையன், மை ஒன்லி சன் who made me a father, தூக்கல தூக்கிட்டா. Then I became a widower. எல்லாம் பெத்த மனசு பதறி போய் என் வைஃப், என் மனைவி செத்து போயிட்டா. அப்பதான் தெரிஞ்சது காதலுக்கு இவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு. யூஸ் லேட், டூ லேட். பட் மை பாய், அன்னைக்கு என்னுடைய முட்டாள்தனத்தினால என் சொந்த பிள்ளையே இழந்தேன். ஆனா இன்னைக்கு உன்னை இழக்க மாட்டேன், இழக்கவும் கூடாது. காதலுக்கு முடிவு சாவதாகிற சரித்திரத்தைய மாத்தி காட்டுறேன். பி சேர்ஃபுல். சரிடா டே. காலங்களால் அழியாதது அது காதல் ஒன்றுதான். காலங்களால் அழியாதது அது காதல் ஒன்றுதான். இங்கு காதலர் சாகலாம், ஆனால் காதல் சாகுமா? காதல் சாகுமா? அதில் வேதமாகுமா? நாம் காதலின் சரித்திரத்தை கவிதையாக்குவோம். அதை பாடுவோம், தினம் உறவாடுவோம். தாய்மார்களே, எமது அன்பு பெரியோர்களே, நாம் காதலின் சரித்திரத்தை கவிதையாக்குவோம். காதல் திருநாள் காணுவோம். காதல் வாழ்கவே, காதல் வாழ்கவே, என்றும் காதல் வாழ்கவே.
நல்லோரே நான் வாழும் நாட்டோரே ஓ பாசமுள்ளோரே காதல் செய்யுங்கள் காதல் செய்யுங்கள் காதல் எல்லோரும் எப்போதும் செய்யுங்கள் இந்த காதல் உலகம் இருக்கும் வரை வாழும் தெய்வீகம் இந்த காதல் உலகம் இருக்கும் வரை வாழும் தெய்வீகம் நான் பாடிடும் இது பாடலா நான் பாடிடும் இது பாடலா ஆத்ம சங்கீதம் இந்த காதல் உலகம் இருக்கும் வரை வாழும் தெய்வீகம் இந்த காதல் உலகம் இருக்கும் வரை கம்பனின் பிள்ளை கூட காதலில் தோற்று போனா காதலில் தோற்ற பின்னும் காவியம் என்றே ஆனா வானகம் உள்ள மட்டும் மையகம் வாழு மட்டும் வாழுவான் லைலா மஜ்னு மரணமோ என்றும் இல்லை சாவினை வெல்லும் காதல் சரித்திரமாகும் காதல் காதலை குற்றம் என்று பாவிகள் சொன்னால் என்ன வீட்டிலே காவல் வைத்து தண்டனை தந்தால் என்ன காதலர் சேர வைப்போம் காதலை வாழ வைப்போம் காதலில் கட்டுப்பாடு என்றுமே கூடாது காற்றினை கட்டி போட யாராலும் ஆகாது காதலும் வேதம்தான் கற்றுக்கொள்ள வாருங்கள் காதலும் வேதம்தான் கற்றுக்கொள்ள வாருங்கள் காதல் துரோகி இந்த காதல் உலகம் இருக்கும் வரை வாழும் தெய்வீகம் இந்த காதல் உலகம் இருக்கும் வரை வாழும் தெய்வீகம் நான் பாடிடும் இது பாடலா நான் பாடிடும் இது பாடலா ஆத்ம சங்கீதம் இந்த காதல் உலகம் இருக்கும் வரை வாழும் தெய்வீகம் இந்த காதல் உலகம் இருக்கும் வரை அந்த காட்டுக்கும் ஆத்துக்கும் வேலி இல்லை அந்த காட்டுக்கும் ஆத்துக்கும் வேலி இல்லை இப்போ கை மீறி போயாச்சு தாலி எங்கே இப்போ கைமீறி போயாச்சு தாலி எங்கே உங்க சந்திப்பு போதும் உங்க சந்திப்பு போதும் இது தாங்காது ஓடோடி வாடா ராஜா 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 இப்போ நேரம் தானாச்சு என் கண்ணுகளா இன்னும் வேற என்ன பேச்சு என் பொண்ணுகளா அந்த பொண்ணோட கையை நீ சேர்த்துக்களா இப்போ போகின்ற பாதையை பார்த்துக்களா ஓ என்னத்த போற நீ பல்லாண்டு வாழ்க ராஜா 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 உன் பொன்மாலை பாரு நீ பூமாலை சூடு நல்ல நேரம் இதுதான் நல்ல நேரம் இதுதான் நேரமாச்சு போடா போடா சீக்கிரமா போடா போடா ஜல்தியாக போடா போடா
மச்சு போடா. இந்த காதல் உலகம் இருக்கும் வரை வாழும் தெய்வீகம். இந்த காதல் உலகம் இருக்கும் வரை வாழும் தெய்வீகம். நான் பாடிடும் இது பாடலா, நான் பாடிடும் இது பாடலா, ஆத்த சங்கீதம். இந்த காதல் உலகம் இருக்கும் வரை வாழும் தெய்வீகம். 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 Rascal! Hey! Ay! ஏய், மரியாதையா என் மக எங்க போயிருக்கான்னு சொல்லிடு. அவங்க எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஷூட் பண்ண மூளை செதறிடும். என்னைக்கு இந்த முயற்சியில ஈடுபட்டேனோ அன்னைக்கே விஜய்க்காக உயிர் கொடுக்க தயாராயிட்டேன். சும்மா மிரட்டி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஷூட் மீ, கில் மீ, பட் ஐ வில் நாட் டெல் த ட்ரூத். இது உங்களுக்கு முதல் தோல்வி. Shoot him, uncle! மடைய மாதிரி பேசாத. இவனை ஷூட் பண்ணா எப்படிடா உண்மையை வரவழைக்கிறது? இவனை சித்திரவதை செஞ்சே உண்மையை வரவழைக்கிறேன் பார். டேய் விடிஞ்சிருச்சுடா, எந்திரிங்கடா. ஆமா, எங்க போயிட்டு இருக்கோம்? யாருக்குடா தெரியும்? ஏதோ ஓடுற பஸ்ல ஏறுனா ஏறிட்டோம். எங்க போகுதுன்னு என்ன கேட்டா? எங்க போனா என்ன, மெட்ராஸை விட்டு ரொம்ப தூரம் வந்தாச்சு. சந்தோஷப்படுங்கடா. ஹேய், மைசூர் பேலஸ். உனக்கு எப்படி தெரியும்? திப்பு சுல்தான் டிவி சீரியல் பாத்திருப்பேன். போடா, எங்க அப்பாவோட ஒரு தடவை வந்திருக்கேன். அப்படியா? டேய், இவர்தான் மைசூர் மகாராஜா. நான் நம்ம பழைய பிரின்சிபால் நினைச்சேன். அப்போ நாம மைசூர் வந்துட்டோம். டேய், கண்டக்டர் பாக்கிறதுக்குள்ள இறங்கிடலாம்டா, சீக்கிரம். முதல்ல டாய், நீ தானடா பாட்டு பாடி அவங்களை தப்பிக்க வச்ச? ஆமாண்டா, எங்க போனாங்கன்னு சொல்லு. அறிவு கட்ட முண்டா. சொல்லணுங்கிற எண்ணம் இருந்திருந்தா அடி வாங்கறதுக்கு முன்னாலேயே சொல்லியிருக்க மாட்டேன். இவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறமும் எவனாவது சொல்லுவானா? ஆய், சொல்லல சுட்டு கொன்னுடுவேன். கொன்னுடு, நானும் செத்துடுவேன். செத்ததுக்கு அப்புறம் விசாரணை பண்ணு. விழாவரியா எல்லாத்தையும் சொல்றேன். அறிவு கட்டவன சாவ சந்தோஷமா ஏத்துக்க வேண்டானா? ஏன்னா அந்த சின்னஞ்சிறுசுங்க காதல் காவியத்துல என் பேரும் வரும்ல. சுட்டடு. இதுல காக்காவரி பேரியா? அங்கிள், நான் கோபி பேசுறேன். நாங்க எல்லாரும் பத்திரமா மைசூர் வந்து சேர்ந்துட்டோம். நம்ம பிளான் படியே இன்னும் 10 நாள் கழிச்சு அங்க மெட்ராஸ் வரோம். அங்க விஜய் பிரியா கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துறோம். போன்ல யார் தெரியுமாடா? உன் சிஷ்யனுங்க மைசூர்ல இருக்காங்களா? டேய், அறிவு கட்டவங்களா? டேய், யாரு போன்ல பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்காமயே விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தா? இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு இருந்தது அது விக்கிட்ட. டேய், உங்களுக்கு ஆபத்துடா. நீங்க இருக்கிறடா அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. சீக்கிரமா அங்கிருந்து ஓடி இருங்க, ஓடி இருங்கடா. என்னடா பதிலே சொல்ல மாட்டேன்றீங்க? Hey fool, no use. போன் வயரை கட் பண்ணிட்டேன்டா. என்னடா கோபி, பிரின்சிபால் அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியாடா? ஓஎஸ், பிரின்சிபால் அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஆனா பீட்டரை பத்தி கேக்குறதுக்குள்ள டெலிபோன் டிபார்ட்மெண்ட் வழக்கம் போல வேலையை காட்டிடுச்சுப்பா. பரவாயில்ல, நீங்க எல்லாம் மெட்ராஸ் போறீங்கல்ல, அங்க போய் பாத்துங்கடா. டேய், புதுசா பொம்பளை பார்ட்டி கிடைச்ச உடனே எங்களை எல்லாம் வெட்டி விட பாக்குறியா? டேய், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் யார். நாம எல்லாம் கும்பலா இருந்தா யாருக்கெல்லாம் பட்டுடுவோம். அப்புறம் நம்ம பிளான் எல்லாம் கெட்டுடும். நாங்க 2 பேர் மட்டும் இருந்தா எங்கேயாவது மறைஞ்சிருந்துக்குவோம். அதுக்காக தான் ஹோட்டல்ல கூட ரூம் எடுக்க வேணாம்னு சொன்னேன். புரியுதா? தயவு செய்து நீங்க எல்லாம் போயிடுங்கப்பா.
நீ என்ன சொன்னாலும் சரி நாங்க மெட்ராஸ்க்கு திரும்பி போக மாட்டோம் தலையில அடிக்கிறா பாட்டி சத்துறோம். டேய் அவன் சொல்றது கரெக்ட் தான்டா. ஆனா நாம இங்க இருந்து பிரியறதுக்கு முன்னாடி ஒரு முடிவு பண்ணிக்கலாம். இன்னையில இருந்து 11 நாள் கழிச்சு 12வது நாள், அதாவது 21ஆம் தேதி காலையில இதே டைமுக்கு இதே இடத்துக்கு நீங்க 2 பேரும் வந்துடுறீங்க. நாங்க பிரின்சிபால் அங்கிளையும் பீட்டரையும் கூப்பிட்டுக்கிட்டு இங்க வந்துடுறோம். ஓகே? ஓகே டன். அப்புறம் என்ன, பிபி தான் டும் டும் தான். see you bye. பிரியா, என்னாச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? விஜய், நீ இவ்வளவு நாளா உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஹாப்பியா ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருந்த. இப்ப என்னோட வந்து இவ்வளவு கஷ்டப்படுறியே. நாம ஒளிஞ்சு வாழ வேண்டியிருக்கு. அது நினைச்சு You are a fool, யார். வெள்ளை ரோஜாவே நீ உள்ளம் வாடாதே, வெள்ளை ரோஜாவே நீ உள்ளம் வாடாதே. மங்கள வீணை கண்ணீராகம் பாடாதே, கண்ணீராகம் பாடாதே. வெள்ளை ரோஜாவே நீ உள்ளம் வாடாதே, வெள்ளை ரோஜாவே நீ உள்ளம் வாடாதே. மங்கள வீணை கண்ணீராகம் பாடாதே, கண்ணீராகம் பாடாதே. உந்தன் மடி மீது பிள்ளை போலே நான் விழ வேண்டும். ஒரு நாள் முழுவதும் உலகம் தீர நான் அழ வேண்டும். உலகத்தை மறந்து மடிமேல் இருந்து என் உயிர் நான் விட வேண்டும். வரமொன்று நீ தருவாய். வெள்ளை ரோஜாவே நீ உள்ளம் வாடாதே, மங்கள வீணை கண்ணீராகம் பாடாதே, கண்ணீராகம் பாடாதே.
அலையும் நதியும் உனக்காக பாடும் பாடலை கேட்டேன். வெள்ளை ரோஜாவே நீயும் உள்ளம் வாடாதே, வெள்ளை ரோஜாவே நீயும் உள்ளம் வாடாதே. வெள்ளை ரோஜாவே நீயும் உள்ளம் வாடாதே, வெள்ளை ரோஜாவே நீயும் உள்ளம் வாடாதே. மங்கள கண்ணீராகம் பாடாதே, கண்ணீராகம் பாடாதே. ஐயோ வயிற்றுல அடிக்காதடா, பாட்டி சத்துரும். ஏய் சாவி அலீப், நீங்க ட்ரெஸ் போல போலடா. உங்களுக்கு இந்த மாதிரி ஆபத்து வரும்னு தான் நாங்க ஊருக்கு போகாம உங்களையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சாவி சாவி. புரியாங்களே. பீமா, கோபி, விஜய் பிரியா எங்கடா? சொல்ல மாட்டேன். இது உனக்கு 2வது தோல்வி. உள்ளப்படா. டேய் டேய் சலீம், என்னடாச்சு? விக்கி, என் மகளை பிடிச்சிட்டு வர சொன்னா இந்த தடியனை பிடிச்சிட்டு வந்திருக்க. டோன்ட் வரி அங்கிள், இவங்கள வச்சு அவளை பிடிக்கிறேன். என் மகளை கண்டுபிடிக்கல, நாம மெட்ராஸ்ல இருந்து மைசூருக்கு வந்ததுல அர்த்தமே இல்ல. யா, ஐ நோ தட். அம்மணி சீக்கிரம் வா. வர்றாங்க. மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல பூ வித்துக்கிட்டு நிம்மதியா கிடந்தேன். மைசூருக்கு வா, மாளிகை கட்டலாம், மகாராணி ஆக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்து அதே பூவைத்தான் வித்து பழைக்க வேண்டியது. அம்மணி கவலையே படாத, உனக்கு என்ன வேணும் சொல்லு. சிரிக்காத. கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு குழந்தைக்கு வழிய காணோம். வெத்து வெட்டு சிரிப்புல ஒண்ணு குறைச்சிருங்க. அம்மணி இன்னைக்கு சவால் விடுறேன். ஆடாவோ, நீ சவால் விட்டு
என்னாச்சு? யார் இந்த பிள்ளைங்க? அம்மாடி, ಅಮ್ಮ 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 ಯಾರಮ್ಮ ನೀವು? ಏನಾಯ್ತು? ಏನಪ್ಪ, ಎಲ್ಲಿಂದ ಬಂದಿದ್ದಾರೆ? நீங்க யாரு? நீங்க யாரு? ஐயா, தமிழ்ல பேசுறீங்கய்யா. நம்ம ஊர் பிள்ளைங்க மாதிரி தெரியுது. அதானே, எந்த ஊருயா? நாங்க மெட்ராஸ். நாங்க மெட்ராஸ். மெட்ராஸ்ல இருந்து எங்களை மாதிரி பொழைக்க வந்திருக்கீங்களா? பொழைக்க வரல, ஓடியாந்துட்டோம். இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த பணக்கார அப்பனுங்க காதலுக்கு விரோதியா இருப்பானுங்களோ. அதுக்கு பயந்துக்கிட்டு தான் நீங்க ஊரை விட்டே ஓடியாந்துட்டீங்களா? உங்க காதல் கதை ரொம்ப பிரமாதம். எங்க கதையை விட நல்லா இருக்கு. அட பைய, நம்ம கதை ஒரு கதை, அத பெருசா சொல்ல வந்துட்டேன். நம்ம உட்காருங்க. என் ராஜாத்தி, இத பாருங்க, இனிமே நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்களை தேடி இங்க யாரும் வரமாட்டாங்க. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இங்கேயே இருக்கலாம். ரொம்ப நன்றி ஆச்சி. அப்படி யாராவது வந்தா நான் பாத்துக்கிறேன். யோ, சிரிக்காதையா, பிள்ளைங்க பயந்துட்டு போகுது. இப்படி சிரிக்காதேன்னு சத்தியம் பண்ணி வாங்கிட்டு தான் உன்னை நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். மறுபடியும் சிரிக்கிறியே. அவரை விடுங்க. நீங்க 2 பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? ஐயோ, நான் இன்னும் மேஜர் ஆகலாச்சி. மேஜர் ஆகலையா? இன்னும்மா? ஆச்சி, அப்படின்னா அவளுக்கு 18 வயசு முடியல. இன்னும் 10 நாள் பாக்கி இருக்கு. என்னடா இது, 18 வயசு ஆகலைன்னா கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? என்ன தம்பி இது? நான் என் பொண்டாட்டிய கட்டிக்கும் போது அவளுக்கு வயசு 13. விரல் சூப்பிக்கிட்டு இருந்தா. சீப்பா, நீ கூட தான் மூக்கு வலிக்கிட்டு இருந்த அசிங்கமா. ஆச்சி, இப்ப எல்லாம் அப்படி பண்ண முடியாது, சட்டம் இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிறது கூட சட்டம் போட்டிருக்காங்க. ஆமா, போடட்டும் போடட்டும். எங்களுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல ஒரு குழந்தை கூட இல்லையேன்னு அந்த ஆத்தா கிட்ட அழுதுகிட்டே இருப்பேன். அவ என்னடான்னா எனக்கு 2 குழந்தையா கொண்டாந்து கொடுத்துட்டா. கண்ணுங்களா, நீங்க கவலையே படாம இங்கே இருங்க. இன்னும் 10 நாள்ல உங்களுக்கு நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். 10 மாசம் கழிச்சு ஒரு பேரனை பெத்து என் கையில கொடுத்துரு. அதுக்கப்புறம் நம்மளும் ஒரு பேரனை பெத்துக்கலாம். பிள்ளைய பெத்துக்கலாம்னு சொல்லியா? பேரனா?